வணக்கம் குழந்தைகளே, நலமா இருக்கீங்களா? இது கேபிஎஸ் கிரியேஷனோட கதை நேரம். என்ன கதை கேட்க தயாராகிட்டீங்களா? அத்தையும் கதை சொல்ல தயார். ஆரம்பிக்கலாமா? கதையின் தலைப்பு சொர்க்கம் செல்கிறேன். காலை 5 மணி. அலாரம் கூட அலறாமல் காதோரம் கணவன் கிச்சு கிச்சு மூட்டுவது போல் மென்மையாக ஒலித்தது. அவள் வைத்த ரிங்டோன் அவ்வாறு. தன் குணத்திற்கேற்பவே அதையும் தெரிவு செய்திருந்தாள். எழுந்தவள் மார்கழியின் முன்பனியினை அனுபவித்த வண்ணம் வண்ணப் பொடிகளை கொண்டு வாசலில் ரவிவர்மனைப் போல் ஓவியம் தீட்டினாள். அவள் இட்ட கோல மலரில் மது உண்ண வண்ணத்து பூச்சிகளின் படையே வந்துவிடும் போல் அத்தனை ரசனையுடன் தத்ரூபமாக 3D எஃபெக்ட் என்பார்களே, அதுபோல் வார்த்திருந்தாள். உள்ளே சென்றவள் மாற்றுடையுடன் சீயக்காயில் பூந்தி கொட்டையுடன் எலுமிச்சை செம்பருத்தி வெந்தயம் சேர்த்து அரைத்த தூளில் நேற்றைய சோறு வடித்த கஞ்சியினை சேர்த்து விழுதாக்கி தலையில் தடவி நன்கு மஞ்சள் பூசி குளித்துவிட்டு வெளியே வருகையில் பெண் என்ற சொல்லுக்கே இலக்கணம் வகுத்தாற்போல் மங்களகரமாக காட்சியளித்தாள். அடுத்து என்ன? நலபாகம்தான். அந்த இல்லத்தின் தன் ராஜாங்கம் கொடிக்கட்டி பறந்த சமையலறையில் நுழைந்தாள். எத்தனை நேர்த்தியாக பலசரக்கு சாமான்களை அதற்கு உரிய டப்பாக்களில் இட்டு ஒரு நிரல் பட உயர வாரியாக அடுக்கி வைத்திருந்தாள். அது பார்ப்பதற்கு வீரர் படை போல் செம்மாந்து காட்சியளித்தது. அவற்றில் உருண்டு திரண்டு அவளின் முத்துப்பல் வரிசையுடன் போட்டி போடும் விதமாய் மிக செழுமையாக இருந்த குண்டு உளுந்தாகிய நானோ நேற்று இரவு அண்ணாச்சி கடையிலிருந்து வந்ததிலிருந்தே இருப்பு கொள்ளாமல் இவள் எப்பொழுது என்னை தண்ணீரில் இட்டு என் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு துணை செய்வாள் என்று வழியில் விழி வைத்து காத்திருந்தேன். வந்தவளோ என்னை சட்டை செய்யாமல் பக்கத்தில் இருந்த துவரம் பருப்பு எடுத்து சாம்பார் வைக்க ஏற்பாடு செய்தாள். மீண்டும் வந்தவள் வலப்புறம் இருந்த அரிசியை எடுத்து உலைக்கு தயார் செய்தாள். சிறிது நேரத்தில் வந்தவளோ பின்னால் இருந்த புளியையும் உப்பையும் எடுத்து நீரிலே போட்டாள். காய்கறிகளை எடுத்த பிறகுதான் அவளுக்கு என்னை பற்றிய நினைப்பே வந்தது. அடடா, வடைக்கு ஊற வைக்கவே இல்லையே, அண்ணாச்சி கூட நல்லா உபரி வரும்னு சொன்னாரே, குள்ளக்குட்டி கூட ஆசையா ரசிச்சு சாப்பிடுவானே என்பது தோன்ற ஒரு உழக்கு எடுத்து தண்ணீரிலே இட்டதும் ஜிவ்வென்று உணர்ந்தேன் உளுந்தாகிய நான். எனது அடுத்த கட்ட வளர்ச்சி. சற்று நேரத்திற்கெல்லாம் நீரினை சுமந்து அளவில் பருத்து விட்டேன். வந்தவள் என்னை ஒரு முறை நன்கு ஆழ பார்த்துவிட்டு நன்கு கழுவி சுத்தமாயிருந்த மின்சார ஆட்டுரலில் ஐக்கியப்படுத்திவிட்டு அங்கிருந்து நீங்கிவிட்டாள். அவ்வப்போது பக்கம் நின்று லேசாக தீர்த்த குளத்தில் கால் நனைத்துவிட்டு சிறிது தீர்த்தத்தை அள்ளி சிரசிலே தெளித்து கொள்வது போல் என் மீது நீரிட்டாள். நானும் சுழலும் கல்லிலே சின்ன குழந்தை ராட்டனத்தில் கண்ணை மூடி அமர்ந்து குதூகலிப்பது போல் என் பழைய உருவத்தை போக்கி முற்றிலும் புதிதாக உருண்டு திரண்டு பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தேன். எங்கிருந்தோ வந்த பொடியன் ஆட்டுரலின் சொடுக்கியை அழுத்திவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான். என்னுடைய வில்லன், என் வளர்ச்சியை தடை செய்தவன். இவன் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அவன் குறும்பு செய்வதற்கு நானா பலி? படவா, சக்தி இருந்தால் பொடியனை ஒரு முறையாவது முறைத்தேனும் பார்த்திருப்பேன். அதற்குள்ளாக குள்ளக்குட்டி, நீ ஒத்த வாங்க போற என்று சொல்லியவாறே மீண்டும் ஆட்டுரலின் சொடுக்கியை இயக்கினாள். நான் மீண்டும் ராட்டனத்தில் சுற்றுவது போல் சுற்றி பஞ்சு மிட்டாய் பறந்து விரிந்து வருவது போல உருண்டு திரண்டு அந்த வெண்மேகம் போல், இல்லை இல்லை, அந்த பொடியன் விரும்பி உண்பானே பனிக்கூழ் போல், இவள் கணவன் சவரத்திற்கு முன் தாடையில் இதமாய் தடவுவானே ஃபோம், அதுபோல் மிக மிக மென்மையாக உப்பி உப்பி வந்து கொண்டிருந்தேன். என்னை ஏறிட்டு பார்த்தவள் மெல்ல வந்து வாயகன்ற ஒரு பாத்திரத்தில் என்னை சிந்தாமல் சிதறாமல் வழித்தெடுத்தாள். ஒரு சில நிமிடங்களுக்குள் என் தலையில் நெய்தல் நில வைரக்கல்லின் பொடியையும் அதுதான் உப்பு மற்றும் சிறிது பச்சரிசி மாவையும் சிறிது நறுக்கிய இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கறிவேப்பிலை அனைத்தையும் இட்டு கலந்து என் அங்கமெல்லாம் நீக்கமர ஒன்றோடொன்று கலக்குமாறு செய்தாள். அடுத்து அவள் என்னில் மிக சிறு பகுதியை எடுத்து பட்டு போன்ற ஆம்பலின் இதழ் போன்ற அவள் உள்ளங்கையில் வைத்து தட்டி வட்டமாகிய என் வயிற்றில் ஒரு துளையிட்டு என்னை முதல் முறையாக நீச்சல் குளத்தில் போட்டாள். அதுதான் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் போட்டாள். முங்கிய நான் மேலெழும்பி வர என்னை சுற்றிலும் முத்துக்கள், அவையே என்னை அப்படியே கை தூக்கி விட்டன. வெளிரிய நான் இப்பொழுதோ செக்க சிவந்து அவளின் உதட்டோடு போட்டி போடும் அளவுக்கு செந்நிறம் வாய்க்க பெற்றேன். அடடா, பொடியன் மீண்டும் வருகிறானே, கேஸை ஆஃப் செய்து விட்டு ஓடிவிட்டான். டேய் என்று குரல் கொடுத்தபடியே மீண்டும் அடுப்பை ஆன் செய்துவிட்டு என்னை அப்படியே வடிகரண்டியால் எடுத்து வடிதட்டியில் போட்டாள். நான் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைந்து விட்டேன். இப்பொழுது என் ஜனனத்திற்கு அர்த்தம் கிடைக்க வேண்டியதுதான் பாக்கி.
யார் என்னை தன் கரங்களில் ஏந்த போகிறார்? எதனுடன் நான் ஒன்ற போகிறேன்? என் மனைவியாக வாய்க்கப் போகிறவள் கமகமக்கும் சாம்பாரா? செரிமான சக்தி கொண்ட ரசமா? இல்லை, வெள்ளையாய் சற்று கட்டியாயிருக்கும் தயிரா? யார் என் மனைவி? யார் அவள்? எப்பொழுது வருவாள்? எனக்கு புதிதாக என்ன பெயர் கிடைக்கும்? சாம்பார் வடையா, ரச வடையா, தயிர் வடையா? இல்லை, ஒருவேளை யாருமே கிடைக்காமல் இப்படியே பிரம்மச்சாரியாய் நினைக்கும் போதே நெஞ்சம் பதித்தது. ஆம், நினைத்தது போலவே எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டாமலே போய்விட்டது. சரி, பரவாயில்லை. நான் யார் வாய்க்கு சென்று அவர் தம் உடலுக்கு வலு சேர்க்கப் போகிறேன்? குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கும் இவளின் கணவனுக்கா என்னை ஒரு பொருட்டாய் மதித்து செப்பனிட்டு இந்த வடை என்ற உயரிய ஸ்தானத்தை இட்டாலே இவளுக்கு? இல்லை, பண்டிகை நாளாயிற்றே, என்னை அக்கு வேறு ஆணி வேறாக பீய்த்து பீய்த்து நான்கறிவு துப்பறிவாளன் சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு இட்டு விடுவாளோ என்ன? இவ்வளவு நேரமாகியும் எதுவும் நடக்கவில்லையே. நான் என்ன கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் என்று சொல்ல வள்ளலாரா? என் பிறப்பிற்கு அர்த்தம் வேண்டாமா? அவளின் இத்தனை உழைப்பிற்கும் என்னுடைய இத்தனை ஒத்துழைப்பிற்கும் பலன் என்பதே இல்லையா? இறைவா, இதென்ன கொடுமை! நான் செய்த பாவம் என்ன? என்னை சீண்டுவார் இல்லையா? ஏறெடுத்தும் பார்ப்பார் இல்லையா? தட தட தட, என்ன இது பூகம்பமா? எக்கி எக்கி பார்க்கிறேன். ஐயோ, வில்லன் பொடியன் வருகிறானே! பட்டென்று பாட்டி சுட்ட வடையை காக்கை தூக்குவது போல் கொத்தி கொண்டு ஓடுகிறானே. டேய் டேய், மெதுவா போடா, வனப்புறம் சாக்கடையாடா, அடமட சாம்பிராணியே, ஒழுங்கா என்னை பிடிடா. போயும் போயும் உன் அலிபாபா குகைக்குள்ளேயா நான் செல்ல போகிறேன்? இறைவா, இதுதான் நீ எனக்கு இட்ட வரமா? நான் பெற்ற பேரு இதுதானா? வில்லன் வில்லன் வில்லாதி வில்லன். ஆரம்பத்திலிருந்தே இவன் தான் எனக்கு வில்லன். ச்சே, விதிவிட்ட வழி. கண்களை இறுக மூடிக்கொண்டேன். அப்பா, என்ன இவ்வளவு சத்தம்? அடடா, இத்தனை குழந்தைகளா? என் ஒருவனை கண்டதும் இத்தனை பேருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சியா? இறைவா, என் பிறப்பின் பயனை அடைந்து விட்டேன். பொடியன் வில்லன் என்றேனே, தப்பு தப்பு. மகான், உத்தமன், ஒன்றை கூட பகிர்ந்துண்ண நினைக்கும் பேரெண்ணம் கொண்ட பெருந்தகை அல்லவா இவன். நான் சின்னஞ்சிறு மழலைகளின் கைகளுக்கும் ஒவ்வொரு பங்காக பிரித்து கொடுக்கப்பட்டேன். அத்தனை பேரின் நாவும் நல்லா இருக்குடா என்றனர். என் பிறப்பு பூரணம் அடைந்து விட்டது. ஆம், நான் பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து சொர்க்கம் செல்கிறேன் ஆனந்தத்தோடு. அத்தை சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.